சார், ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ள போங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. வாமா உட்காரு. சார் ஏன் நிற்கிறீங்க, நீங்களும் உட்காருங்க. சார் சொல்லுங்கள், என்ன விஷயம்? மேடம் ஏன் டல்லாக இருக்காங்க? நேற்று காலைல கடையை திறக்க கிளம்பும் போது இவர்கிட்ட பிஸ்னஸுக்கு காசு தேவைப்படுது, நான் காலைல 11 மணிக்கு கடையை திறந்துட்டு வரேன், நகையெல்லாம் எடுத்து வச்சுன்னு சொன்னேன் டாக்டர். அதோடு சரி பேய் பிடிச்ச மாதிரி ஆகிட்டா. தன்னாலே பேசுகிறா, அழுறா, நைட் ஆனால் சூசைட் அட்டம்லாம் பண்ணுறா டாக்டர். அதான் பயந்து போய் உங்களை கூப்பிட்டு வந்தேன் டாக்டர். சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? நான் மேம்கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். சார், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. என்னாச்சு டாக்டர், என்ன சொன்னா? சார் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. முதல்ல இவங்களை நம்ம தென்காசி சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு ஐயோ, போங்க. என்னாச்சு டாக்டர்? என் ஒய்ஃப் எதுவும் தப்பாக வீடியோ எடுத்து நட்டுதாங்களா? ஐயோ, என் மான மரியாதைலாம் போச்சே. வாய் மூடுங்க சார், படித்தவர் தானே. சைபர் கிரைம்னு உங்களுக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? அப்படி வீடியோ எடுத்துட்டாதான் என்ன? உங்க மான மரியாதைலாம் இவங்க உடம்புல யாருக்கு? முதல்ல இவங்களை தென்காசி சைபர் கிரைம் ஆஃபீஸ் கூட்டிட்டு போங்க சார். என்ன சார், என்ன விஷயம்? மேடம் டல்லாக இருக்காங்க. 2 நாளாக முகமே சரியில்லை சார். நேற்று பிஸ்னஸ் பண்ணதுக்காக அவன் நகையை கேட்டேன், அதோடு சரி சார் டென்ஷன் ஆகிட்டா. ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா சார். ராத்திரிலாம் தூக்கமே வர முடியாது அவளுக்கு. ஏதோ எரிச்சல் படுதா. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போனேன், அவங்க தான் சார் உங்களை பார்க்க வர சொன்னாங்க. சரி சார், நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்கள் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். கிருஷ்ணான்றது யாருங்க? சார் கூப்பிட்றாங்க. வராங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இவ்வளோ நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தீங்களே, அங்கே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 7-8 பேர் இருந்திருப்பாங்க சார். சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் லதா கிட்ட நீ எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கிறியே, ஃபினான்ஷியலாக எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணியிருக்கா? ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு அடிக்கடி டார்ச்சர் பண்ணுவீங்களா? ஒன்று ரெண்டு தடவை பேசியிருக்கேன் சார். அடிக்கெல்லாம் திட்டினது கிடையாது. அவ்வளோ நான் அன்பாக தான் சார் பார்த்துக்குவேன். இன்னொரு இதுதான் பிரச்சனைனா நான் விளையாட்டு கூட பண்ண மாட்டேன் சார். அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை அடிக்கடி மட்டம் தட்டி பேச அது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவங்களும் நம்ம கணவருக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாமான்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் தான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே டெய்லி ரூபாய் 500லேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம், விருப்பம் இருந்தால் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கன்னு வந்திருக்குது. அவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுறதுலேருந்து இவங்களுக்கு ஒவ்வொரு லிங்க்காக அனுப்பி இந்த அக்கௌண்ட்டில் ரூபா 1000 ரூபா போட்டால் 1500 ரூபா லாபம் சம்பாதிக்கலாம், 10,000 ரூபா போட்டால் 15,000 ரூபா சம்பாதிக்கலான்னு ஆசை காட்டி இவங்க 1 லட்சம் வரை போட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு 1,10,10,000ன்னு 15,000 லாபம் கிடச்சிருக்குது. இந்த விஷயத்தை இவங்க மனசு 100% நம்புகிற மாதிரியான மனநிலை வந்த பிறகு லதா 50,000 லாபம் சம்பாதிக்க 3 லட்சம் ரூபாய் குரூப்பில் சேருங்கன்னு மெசேஜ் வந்திருக்குது. இவங்களும் அதை முழுமையாக நம்பினதால் தன்னோட நகையை அடமானம் வச்சு 3 லட்சம் போட்டிருக்கிறாங்க. அதோட இவங்க பணம் போச்சு. பணம் நமக்கு இனி வராது, நாம் ஏமாந்துட்டோம்னு இவங்க அதை உணரவே இவங்களுக்கு 3 நாள் ஆயிருக்குது. அடி பாவி, என் தள்ள மண்ணலி போட்டிய ஹெல்ப் பண்ணு யார் எடுத்தா? 3 லட்சம் எப்படி நான் வீட்பேன்? சார், கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்கள் இப்போ டென்ஷன் ஆகிறதால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கலாம். நான் உங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சைபர் கிரைம் போர்ட்டலில் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். உங்கள் ஒய்ஃப் பணம் போட்டது கர்நாடகாவில் ஒருத்தரோட நம்பர். ஆனால் அதே நேரத்தில் கேரளா சைபர் கிரைமில் உங்கள் ஒய்ஃப் நம்பர் மேலே அவங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. இப்படி தான் நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் பேராசைப்பட்டு பணம் வரும்னு ஏமாந்துருக்காங்க. சும்மா காசு வரும்னு யாராவது சொன்னால் நாம் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த பார்த்த வீடியோவில் ஒரு பொண்ணு தனக்கு அறியாத நபர்கிட்ட வந்த மெசேஜை வச்சு நம்பி பணத்தை இழந்துட்டாங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குன்னு சொல்லி பணத்தை இழந்துட்டாங்க.
இந்த மாதிரி தெரியாத நபர்களிடம் பணத்தை இழந்தவங்க நம்ம தென்காசி மாவட்டத்திலே 200க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளன. பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பணத்தை இதில் இழந்திருக்காங்க. என்ன இதிலேருந்து எப்படி தப்பிக்கணும்னா, நீங்கள் இந்த தெரியாத நபர்கள்ட்டேருந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக எது வந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட தொடர்பு கொள்ள வேண்டாம். இது சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு புகார் தெரிவிக்க வேண்டும்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1930 1930 என்ற எண்ணிற்கோ அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்திலும் உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். இந்த மாதிரி அந்நிய நபர்லேருந்து வந்து வேலை தரும் என்ற வாய்ப்புகளை நம்பி வேலை கொடுக்கும் என்று எண்ணி உங்கள் பணத்தை இழக்காதீர்கள். பி டிஜிட்டலி சேஃப், பி விஜிலண்ட்.